US government shuts down. Yes, US government officially shut down பண்ணிட்டாங்க from October 1st 2025. காரணம் செப்டம்பர் 30 மிட்நைட்டுக்குள்ள அவங்களால பட்ஜெட் பில் ஃபண்டிங் பில் அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க அதை பாஸ் பண்ணாதனால இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஸ்டேட்ல இருக்கு. மறுபடியும் அவங்க டீல் நெகோஷியேட் பண்ணி அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் திருப்பி ரெஷ்யூம் ஆகும். இல்லைன்னா அது வரைக்கும் யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஸ்டேட்ல தான் இருக்கும். பட் யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன்ல இருக்கு அப்படின்னா என்ன, எதுக்காக ஷட் டவுன் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, இப்படி யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன்ல இருந்துச்சுன்னா அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கும், இல்லை மற்ற நாடுகள் இப்போ இந்தியா சைனா போன்ற மற்ற நாடுகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே. யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக ஷட் டவுனில் இருக்குது. அதுக்கு காரணம் பட்ஜெட் பில், அவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பாஸ் ஆகாதனால. இப்போ இந்தியாவில் எப்படி லோக்சபா ராஜ்யசபான்னு 2 ஹவுஸ் இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காலையும் 2 ஹவுஸ் இருக்குது. ஹவுஸ் ஆஃப் ரிப்பப்ளிகன்ஸ், ஹவுஸ் ஆஃப் செனட். இப்போ ஒரு பில் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா இந்த 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறமா பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கப்புறமா அது ஆக்ஷனுக்கு வரும், அதாவது நடைமுறைக்கு வரும். இதே நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி தான், லோக்சபா ராஜ்யசபா அதுக்கப்புறம் பிரசிடென்டோட சைன். அதே மாதிரி அங்கே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஹவுஸ் ஆஃப் செனட், பிரசிடென்டோட சைன். ஓகேங்களா? அப்படி இருக்கப்போ இந்த பில் ஃபண்டிங் பில் அதாவது பட்ஜெட் அது வந்து ஹவுஸ் ஆஃப் ரிப்பப்ளிகன்ஸ்ல பாஸ் பண்றாங்க, அங்கே பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஹவுஸ் ஆஃப் செனட்ல அந்த பில் பாஸ் பண்றப்போ அதுக்கு 60 votes வரணும் மெஜாரிட்டிக்கு. பட் அது 53 votes தான் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த பில் பாஸ் ஆகலை. என்னதான் நெகோஷியேட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாலும் ஹவுஸ் ஆஃப் செனட் வந்து அதை அப்ரூவ் பண்ணாதனால செப்டம்பர் 30 மிட்நைட்டுக்குள்ள அப்ரூவ் ஆகணும். பட் அது அப்ரூவ் ஆகலை. அதனால பட்ஜெட் பில் அப்படிங்கிறது பாஸ் ஆகாதனால அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் படி யூஎஸ் கவர்மெண்ட்டை ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஹவுஸ் ஆஃப் செனட் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட்டில் பப்ளிக் ஹெல்த் கேருக்கு அவங்க கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய ஸ்பெண்டிங் வந்து 10 இல்லை, இன்னும் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் செனட் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு ரூலிங் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணல. ஸோ இதனால ஹவுஸ் ஆஃப் செனட் வந்து பில்லை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஷட் டவுன் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, எதனால ஷட் டவுன் ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்துட்டோம். பட் இப்படி ஷட் டவுன் ஸ்டேட்டில் இருக்கனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பப்ளிக் சர்வீஸுமே இருக்காது. எக்ஸாம்பிள், விசா அப்ளை பண்ண முடியாது. அவங்களால பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸே இருக்க மாட்டாங்க. ஏன்னா thousands ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு எடுத்துருவாங்க டெம்பரரியா, பெர்மனெண்ட்டாக கிடையாது, டெம்பரரியா. டில் அந்த கவர்மெண்ட் திருப்பி ரிஷ்யூம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு நோ ஒர்க் நோ பே, இந்த சேலரியும் கிடையாது. இந்த நெசசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு எந்த சேலரியுமே கிடையாது. கவர்மெண்ட் திருப்பி ரிஷ்யூம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க ஒர்க் பண்ணதுக்கான பேக் டேட்டட் அந்த இதுக்கு சேலரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடையாது. ஓகேங்களா? ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப், கவர்மெண்ட் ஸ்டாஃப், மிலிட்ரியில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பர்சனல்ஸ் யாருக்குமே சேலரி அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? இதுதான் சுச்சுவேஷன். அப்படி இருக்கப்போ நேஷனல் மியூசியம், நேஷனல் பார்க்லையும் எந்த ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஷராக இருக்கும். ஸோ இதனால பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ், அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப்ட் ஆகும். பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் கேர் அதாவது மெடிக்கல் கேர் மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். என்னதான் கவர்மெண்ட் ஷட் டவுன்லேயே இருந்தாலும் அதுக்கு உண்டான ஸ்பெண்டிங் மட்டும் கட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும். அது அவங்களுடைய ப்ராசஸ் படி, அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் லா படி. ஸோ பப்ளிக் ஹெல்த் கேருக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, மெடிசனல் எமர்ஜென்சி நீட்ஸுக்கு இருக்கும். பட் அதை தவிர அது மற்ற சர்வீஸ் எதுவுமே இருக்காது. இதுதான் இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிலைமை. இதனால நம்ம மற்ற நாடுகளுக்கு என்னென்ன ப்ராப்ளம், என்ன இம்பாக்ட் அப்படின்னா, டூரிஸ்ட் இப்போ யாராவது நம்ம அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட் போயிருக்கோம், விசிட் பண்ணணும்னு போயிருக்கோம்னா அங்கே எந்த விதமான ஒரு நேஷனல் பார்க்கும் மியூசியமும் ஓப்பனில் இருக்காது. ஸோ அவங்க எதையுமே போய் பார்க்க முடியாது. ஸோ டூரிஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க. ப்ளஸ் இப்போ நம்ம ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ராவலர்ஸ் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணுறோம், டூரிஸ்ட் விசா இல்லை ஒரு ஸ்டடிங்காக ஸ்டூடெண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணாலும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கே தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே, சம்பளமே கிடையாது, வேலையிலேன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே எம்ப்ளாயிஸே கிடையாது. ஸோ அது எதுவுமே மூவ் ஆகாது. இதனால இது ஒரு இம்பாக்ட். அதுக்கப்புறம் யூஎஸ் எக்கானமி, இப்போ மற்ற குளோபல் கண்ட்ரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ வேர்ல்டு ஜிடிபியில் அரௌண்ட் அமெரிக்கா மட்டும் 26% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட எக்கனாமிக் சூப்பர் பவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கப்போ அவங்களோட எக்கானமியில் இந்த மாதிரியான ஒரு யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இட்ஸ் நாட் இன் குட் ஸ்டேட் இல்லையா, அது நல்லது இல்லை. ஸோ இதனால மற்ற குளோபல் மார்க்கெட்டில் எக்கனாமிக்கில் ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும்.
ஸோ இந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் தான் நமக்கு இருக்கும். பட் யூஎஸ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், யூஎஸ் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான சர்வீஸ் கூட எதுவுமே இருக்காது. இதுதான் அவங்களுடைய நிலைமை. இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டை ஷட் டவுன் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. இது வரைக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 யூஎஸ் ஷட் டவுன் அப்படிங்கிறது நடந்திருக்கு டில் டேட். அதில் லாஸ்ட்டாக ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ போன டேர்மில் அப்போவே பார்த்தீங்கன்னா 3 ஷட் டவுன் நடந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 3 நாளில் திருப்பி ரெஷ்யூம் பண்ணிட்டாங்க. இன்னொன்று கொஞ்சம் நேரத்திலேயே திருப்பி டீல் சைன் பண்ணி ரெஷ்யூம் பண்ணிட்டாங்க. பட் இன்னொரு ஷட் டவுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 நாளுக்கு கவர்மெண்ட் ஷட் டவுன்லேயே இருந்திருக்கு. அதாவது எந்த ஒரு ஸ்பெண்டிங்குமே இல்லை, பட்ஜெட் அப்ரூவ் ஆகவே இல்லை, எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா ஒர்க்கே பண்ணல. அந்த சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு 35 டேஸ் லாஸ்ட் டைம் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ. இப்போ திருப்பி ட்ரம்ப்போட அடுத்த டைம்லேயும் இப்போ மறுபடியும் இப்போ ஒரு யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஸ்டேட்டில் இருக்காங்க. இப்போ திருப்பி அவங்க யாஸ் சூன் அஸ் எவ்வளோ சீக்கிரம் நெகோஷியேட் பண்ணி அந்த ஹவுஸ் ஆஃப் செனேட் அந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்களோ, அப்ரூவ் பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் யூஎஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரெஷ்யூம் ஆகும். ஸோ இதுதான் இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிலைமை. பட் இதில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுனாக இருக்கிறதுக்கு காரணம் செனேட் தான், டிப்ளமேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ப்ளஸ் இந்த டைமை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களா, இந்த ஒர்க் ஃபோர்ஸை நாங்கள் ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஐடியில் சொல்கிற மாதிரி தான் லே ஆஃப் ஃபயரிங் மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஆட்களை குறைக்க முடியுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் நாங்கள் ஆட்களை குறைக்க போகிறோம், அவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டே தூக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதனால் யூஎஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கே ஜாப் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு October 1 யூஎஸ் ஹவர்ஸில் இல்லை October 2 அவங்க நெக்ஸ்ட் அப்கமிங் நெகோசியேஷன் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும். அந்த நெகோசியேஷனில் ஹவுஸ் ஆஃப் செனேட் காம்ப்ரமைஸ் கன்வின்ஸ் ஆகி அவங்க அதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் பட்ஜெட் பில், அதாவது ஃபண்டிங் பில் பாஸ் ஆகும். யூஎஸ் கவர்மெண்ட் மறுபடியும் ரெஷ்யூம் ஆக முடியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க, ப்ளஸ் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்கள் ஜிகே.